ஹலோ பேட் வாய்ஸ். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா மகளிர் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் மகளிர் தினம் வரப்போகுது. அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷனுக்கான மகளிருக்கான வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட் பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees பார்த்தீங்கன்னா எல்லா 60 வயசு கீழே இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2500 rupees பார்த்தீங்கன்னா மந்த்லி தரப்போறதா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாக்குறுதி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிஎன்கே கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 2500 rupees தரப்போறதா பார்த்தீங்கன்னா மந்த்லி தரப்போறதா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலாக போகணும். ஜஸ்ட் அந்த ஹைலைட்டான டாபிக் மட்டும் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ் சம்பந்தமா சொல்லியிருக்காரு. இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ போற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே 60 rupees பார்த்தீங்கன்னா கேஸ் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் பெர் இயருக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா 6 கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தரப்போறதா பார்த்தீங்கன்னா அவரோட வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்டியன் கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களோட வெல்ஃபேர் கல்வி அவங்களோட நலன் கல்வி பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கேஷாக தரப்போறதா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. ஐ மீன் டிவிக்கு லீடர் விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கார்டியன் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 rupees பார்த்தீங்கன்னா தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோவில் ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் பஸ்ஸில் ட்ரெயினில் இது மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் லைக் ஷேர் ஆட்டோ இது மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சி பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி டீம் வச்சு அது என்னென்ன பிரச்சனை சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுங்க. அதை கண்காணிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை வைக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. நோ டார்க் பாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருட்டா இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா 90 to 95% பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக இருப்பதுக்காக இந்த ஸ்கீம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் ஃபார் ஆல் உமன்ஸ். இப்போயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா லிமிட்டடான சர்வீஸ் தான் இருக்கும். பிங்க் கலர் பஸ்ல பார்த்தீங்கன்னா லிமிட்டடான சர்வீஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த சிட்டிஸும் சரி வில்லேஜஸும் சரி. அதை பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸஸ் தரப்போறதா பார்த்தீங்கன்னா இதில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஏதோ ஒரு ஸ்கீம் பேர் சொன்னார். கரெக்ட் நவரில் தாய்பாமன் ஸ்கீம் ஏதோ சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 gram ஆஃப் கோல்டு தரப்போறதாக சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் மேரேஜ் ஸ்கீமாக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன ஸ்கீம்னா 8 gram, அதாவது 1 பவுன் நகையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு புடவை தரப்போறதாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் உமன் சேஃப்டியை இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட டீமை பார்த்தீங்கன்னா அமைக்க போறதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ் அணிஞ்சுன்னு ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்காணிக்க பார்த்தீங்கன்னா 500 குழுக்கு மேல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் இருக்கும். அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து நல்ல இதெல்லாம் அந்த ஜஸ்டிஸ்ல கொண்டு வரது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கோர்ட்டும் அமைக்க போறதாகவும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பேட் தரப்போறதா சொல்லியிருக்காரு. கேம்ப்ஸ் அமைக்கிறது, உமன்ஸ் கலந்துக்கிற கேம்ப்ஸ், ஸ்கூல் காலேஜ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேட் தரப்போறதாகவும் பார்த்தீங்கன்னா இதுல தளபதி விஜய் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாக்குறுதியை மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான டிவிக்கு சம்பந்தமான வீடியோஸ், பொலிட்டிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் இல்லை அதர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பேட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பை.